ஒரு முறை ஔவையார் அவர்கள் புலவர்கள்லாம் சந்திச்சு பேசுற ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு புலவர் என்ன பண்றார், ரொம்ப குறும்புத்தனமா இவங்க கிட்ட ஒரு புதிர் போடுறாரு. என்ன புதிர் அப்படின்னா, ஒரு காலடி 4 இலை பந்தலடி. அது என்னது? இப்போ இவங்க புதிருக்கு பதில் சொல்லணும். ஆனா என்ன பண்ணிட்டாரு அந்த புலவர், ஏக வசனத்துல இந்த அம்மாவை பேசிட்டாங்க சபை நடுவுல. இந்த அம்மா சபை நாகரிகத்தையும் கருதிக்கணும், அவங்களுக்கு ஒரு அசர்ட்டிவான பதிலும் கொடுக்கணும். எப்படி பதில் சொல்றாங்க பாருங்களேன். 8 லட்சணமே, எமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேற் கூரை இல்லா வீடே, குலமகன் ராமனுக்கு தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா நீ. கடைசி வரி ஆரையடா சொன்னாய் நீ அப்படிங்கிறதோட பதில் என்னன்னா, ஆரை அப்படிங்கிறது ஒரு கீரை. அந்த கீரை எப்படி இருக்கும், ஒரே ஒரு ஸ்டெம், ஒரு குச்சி மாதிரி இருக்கும், மேல 4 லீஃப் இருக்கும், 4 இலை இருக்கும். அந்த அவர் கேட்ட கேள்விக்கான பதில் தான், ஒரு காலடி 4 இலை பந்தலடி. ஒரு ஸ்டெம் மேல 4 லீஃப் இருக்கிறது ஆரை அப்படிங்கிற கீரை. இப்போ அதுக்கு முன்னாடி இவங்க சொல்றாங்க பாருங்களேன், 8 லட்சணமே, அவ லட்சணமே, யமனேறும் பரிய, எரும மாடு, மட்டில் பெரியம்மை வாகனமே, இது கழுதை. நீங்க தமிழ் இலக்கியம் படிச்சீங்கன்னா புரியும். முட்டமேட் கூரை இல்லா வீடே, அதாவது கூரை இல்ல, 4 சுவர் மட்டும் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அது குட்டிச்சவரு. குலமகன் ராமனுக்கு தூதுவனே, குலமகன் ராமனுக்கு தூதுவனே யாருங்க, குரங்கு பையல. இப்படியாடா சபையிற்கு நடுவுல பேசுறது? ஆரையடா சொன்னா, நீ யார பார்த்துட்டா கேள்வி கேட்கிற? வாட் அன் அசர்ட்டிவ் ஆன்சர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்வியல்ல பெண்கள் எவ்வளவு தைரியமா வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கு பெண்கள் தினத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ். பெண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள். எஸ், பெண்கள் வந்துட்டு தங்களுடைய முழு பலத்தை உணர ஆரம்பிச்சது ரொம்ப சமீப நாட்களாகத்தான் அப்படின்னு பல நூலாசிரியர்கள் சொல்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பல மதங்களுடைய நூல்கள் எல்லாமே பாருங்க ஆண்களால் எழுதப்பட்டது. ஒரு மாதிரியான ஒரு மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டியா தான் இருந்தது. அதனாலதான் பெண்களை கடவுளா மாத்தி அவங்கள அப்படியே இருங்க, வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மத அடிப்படையில அவங்கள ஒரு மட்டுப்படுத்தியே வச்சுட்டு இருந்த காலம் தான் இருந்தது. These are all stories. Now it is all changed. வீட்டை விட்டு வெளியே வராத பெண்கள் இன்னைக்கு ஸ்பேஸ் வரைக்கும் போயிடுறாங்க. எந்த அறிவுமே கொடுக்க முடியாதுன்னு இருந்த பெண்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, சாவித்ரிபாய் ஃபூலே அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க மகாராஷ்டிராவில். பெண்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டது. அவங்க ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களுக்கான ஒரு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அவங்கள என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணினாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு சொசைட்டியா தான் ரொம்ப நாட்களாவே இருந்துட்டு வராங்க. நீங்க நம்ம ஔவையாரை பத்தி பார்த்தோம். ஆண்டாள் கோவிலுக்குள்ள போய் யாரும் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு காலகட்டத்துல அவங்க ஒரு ஆழ்வாராகவே மாறி இருக்காங்கன்னா பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சவங்களா, எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரிட்டிஷை எதிர்த்து போராடிய வேலு நாச்சியார் அவர்கள் என்ன ஒரு ஃபெரோஷியஸ்னஸ், எவ்வளவு படைகளை திரட்டி பிரிட்டிஷ் அந்த அவ்வளவு பெரிய எம்பையர் அவங்கள எதிர்த்து நிக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு தைரியம் இருந்திருக்கும் பாருங்க. தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லைங்க, உலக அரசியல் பார்த்தீங்கன்னாலுமே ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு, 17-18 வயசு தான் இருந்திருக்கும். அந்த பிரெஞ்சு படைகளை எதிர்த்து அந்த அம்மா போராடுறாங்க, சின்ன பொண்ணு. எவ்வளவு ஒரு மனதைரியம் இருந்திருக்கணும். ஜான்சி ராணி லட்சுமி பாய் இந்த லாப்ஸ் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டா, குழந்தை இல்லைன்னா அந்த கிங்டமை பிரிட்டிஷ் அக்வயர் பண்ணிடும் அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. தான் அடாப்ட் பண்ண குழந்தைய இடுப்புல முதுகுல கட்டிக்கிட்டு குதிரை மேல பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ண போறாங்க. வாட் அ பிரேவரி இல்ல. இந்த மாதிரி பெண்கள்லாம் வாழ்ந்த நாடு தானே நம்ம நாடு. அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் என்ன வார்லாம் பார்த்தாங்க. பங்களாதேஷ்ல ஒரு கண்ட்ரியை உருவாக்குனாங்க, மேப்ல இல்லாத ஒரு நாடை உருவாக்குனாங்க. என்ன ஒரு பிரேவரினஸ் இல்லையா. பெண்கள் அப்படி ஒரு அயன் லேடி ஆஃப் இந்தியா. இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனில நான்சி வேக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஹிட்லருக்கு சிம்ம சொப்பனமா இருந்திருக்காங்க. ஹிட்லரோட ட்ரெயினையும் ஒரு டைம் பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒயிட் மவுஸ் அப்படின்னு ஒரு சீக்ரெட் நேம் கொடுத்து அவங்கள சர்ச் பண்ணியிருந்திருக்காங்க.
நாசி படைகள்லாம் சேர்ந்து அவங்கள தேடி இருக்காங்க. அந்த அளவுக்கு வெரி ஒரு ரிபலியஸ் உமனா இருந்திருக்காங்க. பெண்கள் என்னைக்கு தங்களை ரியலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு இந்த சொசைட்டில நம்மளும் ஒரு ஒரு ஃபைட்டர் தான் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணினாங்களோ, அதுக்கப்புறமே பெண்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான். இன்ஃபேக்ட் ஒரு பார்பேரியனா இருந்த காலகட்டத்துல வேட்டையாடி தான் சாப்பிட முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டத்துல பெண்கள் வேட்டைக்கு போக முடியாத சில இயற்கை உபாதைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால வேட்டைக்கு போக முடியல. ஆண்கள் மட்டும்தான் வேட்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு படிப்பு தான் ஆயுதம். ஸோ எப்போ பெண்கள் படிக்க ஆரம்பிச்சாங்களோ, வேட்டைங்கிறது என்னது, இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலை. ஸோ அதை எங்கனாலையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன் ஆல் த ஃபீல்ட் விமன் ஹேவ் ஸ்டார்டட் அச்சீவிங் லாட் மோர். பொலிட்டிக்கல்ல இருந்து, கேம்ஸ்ல இருந்து, இன்னும் மற்ற சர்வீசஸ்ல இருந்து, டாக்டர்ஸ்ல இருந்து, லாயர்ஸ்ல இருந்து, ஜட்ஜஸ்ல இருந்து எல்லா துறைகளிலும் பெண்கள் தங்களை நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சக்தி அப்படிங்கிற அவங்களுடைய சக்தியை உலகம் உணர ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே பெண்கள் கையில ஒரு பாதுகாப்பான சமூகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அறிவியலாளர்கள் மட்டும் இல்ல, நூல் ஆசிரியர்களோட கருத்து. ஏன்னா பெண்கள் எப்படி தங்களோட குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதுகாப்பா பார்த்துக்கிறாங்களோ அந்த மனநிலை தான் அவங்களுக்கு சொசைட்டிலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ பெண்கள் தலைமை ஏற்கும் போது அந்த நாடும் ரொம்ப நல்லா செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சியாளர்களின் கருத்தா இருக்கு. பெண்மையை போற்றுவோம், பெண்கள் முன்னேறி வரட்டும். உங்க வீட்டுல பெண்கள் இருந்தாலும் அவங்கள இன்னும் முன்னேறி வர சொல்லுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் ரொம்பவே ஒரு சொஃபஸ்டிகேஷன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் லாங் வே டு கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ச்சியா பாருங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல, மற்ற இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். அன்டில் தென் டேக் கேர். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாத தம்மை கேலி செய்யும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யார்க்கும் மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.